வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ விஷ்ணு பதய கிருஷ்ண பிரஸ்தாபத்திலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமனி. மீண்டும் சந்திக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய வீடியோ சொற்பொழிகள் கேட்டு வருகிறவங்களை என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கும். என்ன அப்படின்னா, இன்னொன்று தலைப்பு என்னன்னாக்கா, குணம். குணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குணம்னு. அது என்னடா குணம் அப்படின்னு. ஆனால் குணம்தான் மனிதனை உயர்த்துவது, தாழ்த்துவது, நல்லவன் கெட்டவன் அப்படின்னு குணத்தை வச்சு தான் சொல்லப்படுகிறது. ஒரு பாடல் ஞாபகம் இருக்குது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை அறியாத மனிதன் மனிதன் இல்லை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ஸோ இது அறிஞ்சிக்கிறது முக்கியமான விஷயம். அதான் கீதையில் இந்த குணத்தை பற்றி பகவான் சொல்லி வச்சுருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்குது. 7வது அத்தியாயம் 14வது அத்தியாயம் இதில் படித்தோமா நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன, அது புதுசாக இருக்கு அப்படின்னு. அது என்ன குணம், என்னது என்ன, அது என்ன கலரான்னு இருக்குது. குணம் 3 கலரு, 3 கலரால் எப்படி இந்த உலகத்தில் 3 கலர் தான் 12ஆக மாறியது. முக்கியமாக 3 கலர் தான். அதுதான் கலந்து 12 கலராக வச்சுருக்கிறோம். அது 24 கூட மாறும். அது கலரு கலக்கிறத பொறுத்தது. அதுபோல் இந்த குணமும் 3, அதோட கலரும் 3. என்ன 3 குணம்னா, சாத்விகம், ராஜஸ், தாமஸ். அதுக்கு 3 கலரு: மஞ்சள், நீலம், சிகப்பு. இது இறைவனோட படைப்புகள். இதோட பிரதிபலி. குணம்னா மனிதனோட குவாலிட்டி, தன்மை. குணம்னா மனிதனோட ஒரு புரிந்து கொள்ள, அவன் யார், எப்படிப்பட்டவன் என்பது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் அத்தனையுமே இந்த 3ஆல் தான் பிரிக்கப்படும். உலகத்தில் இதுக்கு அப்பாற்பட்டு எதுவும் கிடையாது. எல்லாமே இந்த 3ஆல் தான் பிரிக்கப்படும். ஸோ இதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது சரியான புரிந்து கொண்டாதான், இது சரியான புரிதல் வேணும். இதை முறையாக புரிந்து கொண்ட பிறப்படு தான் இதிலிருந்து எப்படி என்ன, அந்த 3 குணத்துக்கு அப்பாற்பட்டு எதுவும் கிடையாது. அப்போ இந்த 3ல் தான் அத்தனையுமே அடங்கி இருக்கிறது. தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாமே. இப்போ நம்ம மிருகங்களை பற்றியோ தேவரை பற்றியோ பார்க்க போகிறோம். மனிதன் நம்மளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எந்த குணத்தால் ஆட்சி செய்யப்படுறோம் அப்படின்னு. அப்போ மனிதனோட செயல் எல்லாமே இந்த 3ஆல் பிரிக்கப்படும். நிறையா இருக்குது பேசுவதற்கு. இது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இதுதான் மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம். ஏன்னா அது அதிகமான தெரிஞ்சு கொண்ட அறிவிலே உயர்ந்த அறிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எப்படின்னாக்கா, நம்ம சும்மா சிம்பிளாக மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். இந்த 3 மனிதனோட செயல்களை பிரிக்கப்படும். எதுனாக்கா, மனிதனோட அறிவு, மனிதனோட செயல், செய்கிறவங்க, நம்மளோட உறுதி, அது 3ஆக பிரிக்கப்படும். துறவுலையும் 3ஆக பிரிக்கப்படும். மனிதனோட கடமைகள், மனிதனை செய்ய யாகம், தவம், செய்கிற தவம், தானம், தொழில்,
வழிபாடு, சுகம், நாம் சாப்பிட்ற உணவு, நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட பேச்சு, நம்மளை உடுத்தும் உடைகள், நம்ம நடத்தை எல்லாமே இந்த 3 ஆள பிரிக்கப்படுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது தான். எல்லாமே 3ல் தான் அடக்கம். ஆனால் இந்த 3 கலர் எப்படி பிரிக்கிறதோ இந்த 3 குணம் பிரிக்கும். சுத்தமானது சாத்விகம், ராஜஸ், தாமஸ். சாத்விகம் என்னன்னாக்கா நல்ல குணம். ராஜஸ்னா நல்லது கெட்டதும் கலந்தது. தாமஸ்னா முட்டாள் குணம், மயக்கம். ஆனால் சுத்தமாக அந்த 3 கிடையாது. 3 9ஆக பிரிக்கும். 3 வகுத்தமாக 9. 9 பெருக்கினாமாக்கா 81. 81 பெருக்கினாமாக்கா இப்படி போய்க்கிட்டே போகும். உலகத்தில் அத்தனை உயிரினங்களையும் இந்த கலப்படமான சுத்தமான சாத்விகம் கிடையாது. தேவர்கள் சுத்தமான சாத்விகம். மனிதர்கள் கலந்திருப்பார்கள். மனிதர்கள் ராஜஸ் குணம்னுவாங்க, மிருகங்கள் தாமஸ் குணம் அப்படின்வாங்க. ஆனால் மனிதன்லே தாமஸு, ராஜஸு, சாத்விகம் இது கலந்து 9 கலராகும், 9 குணங்களாகும். 9 81 குணமாகும். இப்படி மனிதருக்கு இருக்குது. உதாரணத்துக்கு காலையில் நல்ல குணமாக இருக்கும், சாத்விகமாக இருக்கும். காலையில் சாத்விகமாக இருக்கும். காலையில் நல்ல சிந்தனைகள் இருக்கும். அது பெரும்பாலும் மனிதனோட வழக்கத்தில் பார்த்தா காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்வாங்க, நல்ல நேரம் காலையில் அப்படின்வார்கள். காலையில் என்பது உதாரணத்துக்கு சாத்விகமாக வச்சுக்கும். பகல் என்பது ராஜசி, மக்கள் ஓடி உற்சாகமாகவும் கஷ்டப்படும் தொழில்கள், வியாபாரம், அரசியல் இதெல்லாம் பகலில் நடக்கக்கூடிய அது ராஜஸ் குணம். இரவில் தூங்கும்போது கேளிக்கை, சினிமா, மதுக்கடை, உபச்சார விடுதி இதெல்லாம் இரவில் நடக்கக்கூடியது. அதனால் இரவு என்பது தாமஸு. ஸோ காலங்களே நாட்களே 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஸோ அது விசித்திரமானது. இது நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இன்றோட நிகழ்ச்சி. ஆனால் ஒரே விடயம் இல்லாமல் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இதில் கீதையில் இப்போ நம்ம கீதைக்கு போவோம். கீதையில் 7வது அத்தியாயம் 13, 14 ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம். இதை கொண்டு அப்புறம் நம்ம தொடர்ச்சி பார்ப்போம். 13ஆம் ஸ்லோகத்தில் சாத்விகம், ராஜஸ், தாமஸ் என்னும் மூகை குணங்களால் மயக்கப்பட்டிருப்பதால் உலகம் முழுவதுமே குணங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற என்னை அறியாதிருக்கின்றது. இந்த உலகமே கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த உலகமே பிரபஞ்சமே இந்த பூலோகம் மட்டும் கிடையாது. இந்த பிரபஞ்சமே 3 ஆள பிரிக்கப்படுகிறது. பிரபஞ்சம் விட்டுருவோம், அந்த உலகத்தை மட்டும் நம்ம பேசுவோம். இந்த உலகத்திலே மூக்குணங்களால் தான் குணங்களால் மயக்கப்பட்டு இருக்கிறது. இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு என்னை மனிதர்கள் அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்றாரு. தொடர்ச்சி உலகம் முழுதுமே முக்குணங்களால் கவரப்பட்டுள்ளது. இந்த 3 குணங்களால் மயங்கவர்கள் இவற்றுக்கு அப்பாற்பட்ட உன்னத நிலையில் பரமபுருஷ கிருஷ்ணரை இருப்பதை புரிந்து கொள்ள முடியாது. திரு கிருஷ்ணர் இருப்பதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஜட உலகில் ஒவ்வொருவரும் இந்த முக்கணங்களில் ஆதிக்கத்தில் கீழ் மயக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதன் படைக்கப்பட்டதெல்லாம் இந்த முக்கணங்கள். முக்கணம் என்பது இயற்கையின் சக்தி. அதை விட்டு இயற்கையோட சக்தி முக்கணங்கள். இயற்கையோட தன்மை குவாலிட்டி என்பது முக்கணம். முக்கணத்தில் தான் அறிவு, மனசு, செயல் நடக்கிறது. இப்போ மனிதனோட மனமும் அறிவும் இந்த முக்கோணத்தால் கட்டுப்பட்டு இருக்குது. முக்கோணம் யாரால் கட்டுப்பட்டுக்கிறது? இயற்கையால் கட்டுப்பட்டு இருக்குது. இயற்கை எதாவது கட்டுப்பட்டுக்கிறது? பகவானால் கட்டுப்பட்டு இருக்கிறது. அதான் கிருஷ்ணர் சொல்கிறது. இந்த உலகம் எல்லாமே
இந்த மயக்க சக்தியால் கட்டுப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஆதிக்கத்தில் தான் ஆத்மாக்கள், உயிரினங்கள் இதில் உலகத்தில் ஆட்சி செய்யப்படுகிறது. இந்த இயற்கை சக்தி தான் உயிரினங்களை, மனிதனை மட்டும் இல்லை, உயிரினங்கள் அத்தனையுமே ஆட்சி செய்யப்படுகிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்கக்கா, நம்மளோட உடலுக்கேற்ப, இயல்புக்கு ஏற்ப உயிர் வாளிகள், ஆத்மாக்கள் குறிப்பிட்ட விதமான உடல் குணத்துக்காக, இச்சைக்காக கடவுள் கொடுக்குற உடல் மற்றும் குறிப்பிட்ட விதமான மனோநிலை. ஏன்னா அந்தந்த பிறவிக்கேற்ப அந்தந்த மனோநிலை. பாம்பு, மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள்லாம் அந்தந்த மனோபாவம். நாயினாக்கா குறைச்சி ஆகணும், பூனைனா மியா மியான்னு கட்டும், ஆடு அந்தந்த உடல் ஏற்றாக்கா அந்த குணத்தை தான் அது எங்கே பண்ண அது மாற்ற முடியாது. அதுபோல் மனிதர்கள் என்ன குணத்தில் பெற்றிருக்கிறார்களோ அந்த குணத்துக்கு ஏற்ப தான் அவனோட கலர் கிடைக்கும். அவன் ஏன்னா இது இயற்கை சக்தியால் கட்டுப்பட்டு இருக்கிறான். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அதான் இந்த இடத்துல விதமான மனோநிலை, உடல் இயக்கங்களை உடையவர்களாக இருக்கின்றன. 3 இயற்கை குணங்களில் எங்கும் 4 விதமான மனிதர்கள். குணத்துக்கேற்ப மனித வர்க்கம் உண்டு. பிராமணர்கள், சத்தியர்கள், வசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு கூட பிரிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த மனோநிலைக்கேற்ப மனித இனம், தொழில் சொன்ன மாதிரி தொழில், இதெல்லாம் இதில் தான் பிரிக்கப்படும். இதான் மதம்னு சொல்லிட்டு நம்ம. ஸோ எல்லாமே இந்த குணத்தால் தான் பிரிக்கப்படுது. அப்போ ஜட இயற்கை குணங்களால் மயக்கப்பட்ட மனிதர்கள் இந்த ஜடத்திரையின் பின்னால் பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை. ஏன்னா இந்த மயக்கத்தில் இருப்பதனால மனிதனால் புரிஞ்சிக்க முடியாது. அடுத்தது 14 ஸ்லோகத்தில் இதுதான் முக்கியமானது. தைவி அவ்யேஷா குணமயி மம மாயா துரத்தயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயமேதம் தரந்தித்தே. ஜட இயக்கின் முக்கணங்களான எனது இந்த தெய்வீக சக்தியை வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதை எளிதில் கடந்து விடலாம். மாய சக்தி என்பது இயற்கை சக்தி இறைவனால் அதை வெல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனை பறக்க முடியாது. பறவை பறக்கும், சின்னதாக இருந்தாலும் பறவை பறக்கும், பூச்சி பறக்கும். மனிதன் பெரிய உடல், அறிவு எல்லாம் இருந்தோம், மனிதன் பறக்க முடியல. பறக்க முடியாதனால விஞ்ஞான ரீதியில் விமானத்தை படைத்து அதில் பறக்கின்றான். தண்ணியில் வாழ முடியாதாக்க நம்ம ஆக்சிஜன் கேஸை போட்டு தண்ணிக்கு அடியில் போய் பார்க்குறான். இது மனிதனோட அறிவு சார்ந்தது, விஞ்ஞான ரீதி. அவனால் இயற்கைக்கு புறம்பாக செயல்படுகிறது. அதனால் இந்த இயற்கை சக்தி ஆனால் கடினமானது. அதான் கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த இயற்கை சக்தியை வெல்வதற்கு அரிது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இறைவனோட கருணையால் சித்தர்கள் வச்சுக்குமே. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு, ஒரு உலகத்துக்கு போகிறோம், ஒரு பிளானெட்டுக்கு போனாலும், ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போனாலும் ஏரோப்ளேனில் போகிறோம். சித்தர்கள் தன் சித்து சக்தியால் ஒரு இடத்துக்கிட்டு ஒருத்தவங்களால் மாயமாக மறைந்து போக முடியும். சித்து சக்திகள் அப்படி ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த சக்தியை உணர்றதுக்கு நமக்கு இறைவனோட கருணை வேணும். இறைவனோட அருள் இருந்தாக்கா இந்த ஞானம் கிடைக்கும், புரிந்து கொள்ள சக்தி கிடைக்கும். இருந்து மீளுவதற்கு இறைவனோட அருள் கிடைக்கும். அடுத்து புரோபாதா. கீதையில் புரோபாதா, ஆசா, பக்தி சில புரோபாதா, ஜெகத்குரு, இந்த கீதையில் அழகான விளக்கங்களை எடுத்து வச்சிருக்கிறார். விதமான விளக்கங்கள் இருக்கிறது. விளக்கம்னு சொல்கிறார், முழு முதல் கடவுள் எண்ணற்ற சக்திகள் உடையவர். இந்த சக்திகள் எல்லாமே தெய்வீகமானவை.
ஜீவாத்மாக்களும் அவரது சக்தியின் ஒன்றியத்தான். ஜீவாத்மா நம்ம உயிர் என்பது இறைவனோட சக்தி தானே. இறைவனோட 3 சக்தியை பிரிக்கிறோம். ஆன்மீக சக்தி, ஜீவசக்தி, ஜடசக்தி. இறைவனையும் 3ஆக பிரிக்கிறோம். சக்தியிலையும் 3ஆக பிரிக்கப்படும். இந்த 3 என்பது பல விதத்தில் 3ஆக பிரிக்கப்படும். இந்த 3 வந்து சாதாரண விஷயம் இல்லை. பெரும்பாலும் அந்த 3 எவ்வளோ விஷயத்தில் அந்த 3 பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜடசக்தியும் இறைவனோட சக்தி, ஜடசக்தி இறைவனோட சக்தியை 3ஆக பிரிக்கிறது. ஒன்று அந்தரங்க சக்தி, அதுக்கு கீழே ததச சக்தி அப்படின்னாக்கா ஆத்மாக்கள், ஜீவசக்தி, ஆத்மாக்கள் சக்தி இறைவனோட. அப்புறம் இந்த மாயா சக்தி, ஜடசக்தி அப்படின்வாங்க. ஸோ ஜீவாத்மா என்பது உயர்ந்தது தான், ஜடத்தோட உயர்ந்தது. ஆனால் ஜடத்தில் மாட்டிக்கொண்டதுனால ஜடசக்தியால் இப்படி ஒருத்தன் மனிதனை ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். அவன் ஜெயிலில் அடைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் இச்சையின் காரணமாக ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். அவனை சுதந்திரத்தை பறிக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல் மனிதன் தன் இச்சையினால் இந்த ஜட சக்தியால் மறைக்கப்பட்டு இருக்கான். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஜீவத்தினர் அவரது சக்தியால் ஒன்றையாதனால் தெய்வீகமானவையே என்றாலும் ஜடசக்தியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்கள் உண்மை உயர் சக்தி திரையிடப்பட்டிருக்கிறது. மாயை தோற்றத்தில் இந்த நம்மளோட உண்மையான நிலையை வந்து மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் வந்து இந்த ஆதிக்கத்தை வெல்வது ஒரு நாள் முடியாது. எப்படி நம்ம ஜெயிலில் இருந்துட்டு ஜெயிலேருந்து விடுதலையாக மீள சிறையில் இருக்கும்போது சிறையோட சக்தியிலேருந்து சில பேர் தப்பிச்சு ஓடுகிறார்கள். அதனால் பிடிப்பட்டு மீண்டும் வருகிறார்கள். அது ஜெயிலோட சிறையிலேருந்து தப்பிப்பதுக்கு ரொம்ப கடினம். விடுதலை ஆனால் தான். ஜெயிலில் இருக்கிறதான் வந்து அவனை அந்த ஜெயிலு சக்திகளை சட்டத்திட்டங்களை அவனால் மீற முடியாது. அதனால் கட்டுப்பட்டு வச்சுருக்கிறான். அவனுக்கு விடுதலை வந்தால் தான் ஜெயிலை விட்டு வெளியாக முடியும். அதுபோல் மனிதன் வந்து இந்த உலகத்தில் மாயின் சக்தியால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான். விடுதலை என்பது மோட்சம். இந்த சிறையிலேருந்து விடுதலை ஆவது. கிருஷ்ணர் இதே துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்கிறார். துக்கம் நிறைந்த இடம் சிறைச்சாலை அப்படின்னு. அப்போ இந்த ஆத்மாக்கள் நம்மளாம் இந்த சிறையில் தான் நம்ம சக்தியால், மாய சக்தியால் கிணறுனா. அதனால் இதை வெளியாவது இறைவனோட கருணை இல்லாமல், அருள் இல்லாமல் இந்த மாய சக்தியை புரிந்து கொள்வதற்கு அறிவு, அந்த அறிவு வந்து இறைவன் சக்தியால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். எல்லாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்வதற்கும் இறைவனை கருணை இறைவன், அவன் அருள், அவன் தாழ்மணி. அதே இறைவனை அறிவதற்கும் கிருஷ்ணரை புரிவதற்கும் அதுக்கு இறைவனோட கருணை வேண்டும். கருணை இல்லாமல் அப்போ அதுக்கு கருணை எங்கிறது கிடைக்கும்? இறைவனோட பக்தி. பெருமாளை பக்தி வைக்கும்போது இறைவன் நமக்கு கருணை கொடுத்து கிருஷ்ணனோட அறிவும் மறதி எல்லாமே நானே கொடுக்கிறேன். ஸோ இந்த அறிவு வேணும். இந்த 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 குணங்களை தெரிந்து கொள்ள அறிவு வேணும்னா அதோட அவரோட அனுமதி நமக்கு வேணும். இதை கீதையில் இன்னும் சொல்லப்படுது. மாயைக்கு பேர் மயக்கம். பொய்யானதும் தற்காலிகமானதும் என்றாலும் இந்த மாயின் பின்னணி பரம புருஷரான அதிகாரியான பரமேஸ்வரன், பரம மந்திரவாதி, முழுமுத கடவுள் பகவானால் ஆட்சி செய்யப்படுகிறது. குணம், இப்போ குணத்துக்கு வரும். குணம் அதுக்கு ஒன்று அர்த்தம் கயிறு. ஒவ்வொருத்தரும் கைத்தால் கட்டப்பட்டு இருக்குது. அந்தந்த குணத்தால் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு வார்த்தை கயிறு என்று சொல்லப்படுகிறது. அப்போ குணம் என்று சொல்லின் மற்றொரு பெயர் கயிறு. கட்டுண்ட ஆத்மா மயக்க கயிற்றா இருக்க கட்டப்பட்டுள்ளது என்று அறிய வேண்டும். இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த உயர் உதவியின்றி ஜட இயக்கிய விலங்கிலிருந்து ஒருவன் விடுபட முடியாது.
உயர்ந்த சக்தி இல்லாத வரை எழுந்து விடுபடுவதற்கு நமக்கு அரசாங்கத்தின் அனுமதி வேண்டும். அரசாங்கத்தை ஆட்சி செய்கிறவர்கள், மந்திரிகள், தலைவர்கள், அதாவது அரசன், முதலமைச்சர், இப்படி அவங்களோட கருணையாலும் ஒருவன் சிறையிலிருந்து விடுபட முடியும். இல்லை, சிறையிலிருந்து தண்டனை முடிவில் இருந்து வெளியாக வேண்டும். ஆனால் மீண்டும் திருப்பி ஜெயிலுக்கு வருவது அது அடுத்த கட்டம். ஸோ இப்படி குணம் என்பது பல இதயத்தில் இருக்குது. இது பெரிய ரகசியமானது. ஸோ இந்த நல்ல கெட்ட குணங்களை, நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்றாங்க. ஸோ இந்த குணங்கள்லேருந்து நம்ம விடுபடுவதுக்கும் பெரிய நமக்கு இது இருக்குது. இப்போ இந்த குணத்தோட விரிவுரையாக பார்ப்போம். குணம் என்றால் என்ன? இது எப்படி அறிஞ்சிக்கலாம்? கிருஷ்ணர் சொல்கிறாரு, அடக்கத்துடன் ஞானத்தை விரித்து செய்து கொள்வதால் ஒருவன் பெரும்பாலும் ஜட சிக்கலிலிருந்து விடுதலை பெற முடியும். இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, ஒன்று மிருகப்பிறவி, மனித பிறவி, இப்படி இருந்து விடுதலை ஆவதற்கு அடக்கத்துடன் ஞானத்தை விரித்து செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா பணிவு வேணும். பணிவு இருந்தால் தான் சொல்லுவதை கேட்க முடியும். அடக்கமும் பணிவும் தாழ்மையும் மனிதன் இல்லைனாக்கா அகங்காரம், ஆணவம், கோபம், இந்த மாதிரி நிலை இருக்கிறவன் அறிவு விருத்தி செய்து கொள்ள முடியாது. இதான் படிப்பினுக்கு அடக்க வேண்டும். அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க? அடக்கத்துடன் ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதால் ஒருவன் பெரும்பாலும் ஜட சிக்கலிருந்து, ஜட மாய சக்தியிலிருந்து விடுதலை பெற முடியும். இந்த ஞானத்தை தான் இப்போ நம்ம படிக்கிறோம். இதுலேருந்து நோக்கம் என்னன்னாக்கா, இதை புரிந்து கொண்டு நம்ம பிறப்பு இறப்புலேருந்து விடுதலை ஆகக்கூடிய விஷயத்தையே நம்ம வைக்கணும். ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லை. பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி என்பது மனிதனோட பெரிய பிரச்சனை. இதை தீர்ப்பதற்கு எந்த ஒரு விஞ்ஞானமும் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எந்த ஒரு விஞ்ஞானமும், எந்த ஒரு இதுவும் மருந்து மாத்திரையோ விஞ்ஞானமாக கிடையாது. எல்லாம் இறந்து கொண்டு தான் போகிறோம், பிறந்து கொண்டு தான் இருக்காங்க, இறந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வியாதி இருந்து கொண்டு தான் இருக்கிறது, முதுமை வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்பது இந்த மாயா சக்தி. ஸோ அதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும். அடுத்தது குணங்கள் என்றால் என்ன? இப்போ பார்த்தோம் குணங்கள்னால் என்னான்னு 3 குணத்தை பற்றி பார்த்துட்டோம். அது என்ன கலருன்னு பார்த்துட்டோம். இப்போ கேள்விகள் இதில் போட்டுருக்கு. குணங்கள் என்றால் என்ன? இதுதான் நம்ம படிக்கணும். எவ்வாறு அவை செயல்படுகிறது? இந்த 4 கேள்வி இருக்கிறது. குணத்தை பற்றி நான் சொல்லிட்டேன், எத்தனை குணம் அப்படின்றது. அது எவ்வாறு செயல்படுகிறது? இந்த இயற்கை குணம் எப்படி செயல்படுகிறது? உலகத்தில் எப்படி இது இயங்குகிறது? நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். புரியலை எப்படி இது இயங்குறதுன்னு. எப்படி நம்ம இதில் மாட்டிக்கொண்டு இந்த குணத்தால் எப்படி நம்ம செயல்படுகிறோம்? புரிந்தவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. அப்போ 2வது கேள்வி கேட்குறாங்க, எவ்வாறு அவை செயல்படுகின்றன? 3வது, எவ்வாறு அவை சிறைப்படுத்தப்படுகின்றன? எவ்வாறு இந்த ஜீவாத்மா உலகத்தில் சிறைப்படுகிறது? இப்போ ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறது காரணம் என்ன? எதுக்காக ஜெயிலுக்கு போகிறான்? அது எல்லாத்துக்கும் தெரியும். அது எல்லாத்துக்கும் புரிஞ்ச விஷயம். தப்பு செஞ்சிட்டான் போயிட்டான், கொலை செஞ்சிட்டான் போயிட்டான், போலீஸுக்காரன் பிடிச்சிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஏன் செய்தான், எதனால் செய்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு. அப்போ அதுதான் இந்த இயற்கை சக்தி எப்படி செயல்படுகிறது.
அவை எவ்வாறு சிறைப்படுகின்றன? இயற்கை சக்தி எவ்வாறு நம்ம எப்படி சிறைகள் வந்தோம், இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம், எப்படி இந்த உலகத்தில் இந்த மாயா சக்தியால் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நம்மளோட ஜீவாத்மாவோட கேள்வி. ஜீவாத்மா நம்மளை பற்றி தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள். யாரோ ஒன்று கிடையாது, நம்ம தான். ஜீவாத்மை எவ்வாறு அவையை விடுதலை செய்யப்படுகின்றன, செய்யப்படுகிறது. 4 கேள்விகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. இதுதான் நம்ம ஆராய்ச்சி. இன்று நம்ம பேசக்கூடிய விஷயம் இந்த 4 கேள்விகளுக்கு. ஒன்று, குணம் என்ன, எப்படி செயல்படுகின்றன, எப்படி நம்ம சிறைப்படுகின்றோம், எப்படி விடுதலை அடைக்கிறோம். இந்த 4 கேள்விக்குள்ள விஷயங்களை பார்க்கணும். இந்த ஞானத்தை புரிந்து கொண்டால், இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால், இல்லது கொண்டதால் தான் பற்பல பெரும் முனிவர்களும் பக்குவம் அடைந்து ஆன்மீக உலகத்தை சென்று அடைந்தனர். ஞானிகள், முனிவர்கள், மகான்கள் எல்லாமே இதை தெரிந்தனால்தான் இந்த சிறையிலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்தார்கள். அதான் கிருஷ்ணர் சொல்றார் கீதையில். இது வெறுமனமே கிடையாது, இதுதான் விஷயம். அப்போ இது எல்லா ஞான முறைகளையும் விடவும் இந்த ஞானம் மிகவும் உயர்ந்தது. எல்லா ஞானத்தை விட என்னென்ன ஞானம் இருக்குதோ, இதை புரியலன்னா அப்புறம் ஜெயிலுக்குன்னே தெரியல, அப்புறம் எப்படி ஜெயில் விடுதலை ஆகுது, ஜெயிலேருந்து சிறைப்பட்டுக்குன்னு தெரியலனாக்கா அப்புறம் மற்ற தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த பிறப்பு இருப்பிலிருந்து நம்ம இருக்கிறோம், ஜீவத்தை மாட்டிக்கொண்டு சிறைப்பட்டு இருக்கோன்னு தெரியலைன்னா மற்ற படித்து என்ன பண்ண போகிறோம்? தியானம் பண்ணான்னு எதுக்கே தியானம் பண்ணுறோம்? இந்த சிறையிலேருந்து விடுதலை ஆவதுக்காக. அப்போ இந்த பெரு ஞானம் இது எல்லா ஞானத்தோடு உயர்ந்த ஞானம்னு சொல்கிறோம். இன்னொன்றுக்கு கிருஷ்ணகிரி சொல்கிறார், ராஜ வித்யா ராஜகோயம் பைத்தன பரம உத்தமம். ராஜ வித்யா அறிவன் அரசன் அப்படி ஒரு சுலோகம் இருக்கிறது கீதையில். அறிவன் அரசன். இப்போ இந்த ஞானத்தை, இந்த குணங்களை தெரிஞ்சு கொள், இயற்கை குணங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வது. இதோட தலைப்பு 14வது அத்தியாயத்தில் ஜட இயற்கை குணங்கள். அதை படிச்சுமா விளங்கி போயிடும். பல இடங்களிலும் பல அத்தியாயங்களிலும் கொடுக்கப்பட்டு இருக்குது. முக்கியமாக இந்த 14வது அத்தியாயத்திலையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, எல்லா ஞானத்தோடு மிக உயர்ந்தது. இதை அறிந்த பலர் பக்குவம் அடைந்தனர். இதை அறிந்தனால பல பேர் பக்குவம் அடைந்தார்கள் அப்படின்றார். பக்குவமான தெய்வீக ஞானத்தை பெற்ற பிறகு பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, சுழலின்று விடுதலை பெற்று ஒருவன் கடவுளின் தன்மையான சமநிலையை அடைகின்றான். சொல்கிறாங்களா, மனிதன் தெய்வம் ஆயிட்டான், அவன் கடவுள் ஆயிட்டான், சிவன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன், சிறப்பு தான் வரும். அவர் சிவன் ஆயிட்டாருங்க, அவர் ஜோதி ஆயிட்டாருங்க, அவர் கடவுள் ஆயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கேருந்து வருது? பக்குவமான தெய்வீக ஞானத்தை பெற்ற பிறகு பிறப்பு, இருப்பு, மூப்பு, வியாதி என்னும் சொல்லிலிருந்து விடுதலை பெற்று ஒருவன் கடவுளின் தன்மையான சமநிலை அடைகின்றான். சமநிலை அடைக்கிறது. யாரும் கடவுள் ஆக முடியாது. தெய்வமாக ஆனால் கடவுள் ஆக முடியாது. கடவுள் இங்கே பிறந்து தவம் செஞ்சு கடவுள் ஆகிறது பல பேர் மக்களுக்கு புரியலை. எல்லாம் பகவான் ஆயிட்டாங்க, எல்லாம் கடவுள் ஆயிட்டாங்க, எல்லாம் சிவன் ஆயிட்டாங்க, எல்லாம் தெய்வம் ஆயிட்டாங்க. நம்ம முக்தி என்பது இந்த ஜட இயற்கையிலேருந்து விடுதலாகி இறைவன் எப்படி இறைவன் இந்த குணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்களோ அது போன்று இந்த சக்திக்கு, இந்த மாய சக்திக்கு விடுதலையை போவது. அடுத்து அந்த தெய்வீக குணம் இறைவனோட நிலைக்கு வந்து விடுக்கணும். இறைவன் இந்த முக்குணங்கள் அப்பாற்பட்டு கிருஷ்ண மதம் படித்து இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதான் பகவான்.
அது சில பேர் கடவுளுக்கு குணம் இல்லை, நிர்குணம், கடவுள் குணம், கடவுள் ஜட குணத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ நம்ம இந்த குணத்தை விட்டு போகும்போது இந்த குணத்துக்கு நம்மளும் நிர்குணம், இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டது நிர்குணம். அப்படின்னா நம்ம தெய்வீக குணத்துக்கு போய்விட்டோம்ன்ற அர்த்தம். இறைவனுடன் சமநிலையை அடைந்து விட்டோம் தவிர யாரும் கடவுள் ஆக முடியாது. யாரும் கடவுளாகி இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் செய்வது கிடையாது. எதா முக்தி அடைஞ்சாலும் பகவான் லோகத்துக்கே போனாலும் ஒரு நம்ம அதுதான் நம்ம ஜீவத்தை, நம்ம பரமாத்மா கிடையாது, நம்ம ஜீவாத்மா மட்டும்தான். ஜீவாத்மாவில் பரமலோகத்துக்கு போனாலும் பரமனுடன் இருந்தாலும் பரமசக்தியை பெற்றாலும் அவனால் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்ய முடியாது. அது இறைவனால் மட்டுமே முடியும். அவர் தான் முதலாளி, நம்மளாம் ஆண்டவன் முதலாளி, நம்மளாம் தொழிலாளின்னு பாட்டல் மாதிரி. ஜீவாத்மா ஜீவாத்மா, பரமாத்மா பரமாத்மா. ஜீவாத்மா என்றுமே பரமாத்மா ஆக முடியாது. ஆனால் பல பேர்கள், பல ஞானிகள், பல முனிவர்கள், சன்னியாசிகள், பல வேதாந்திகள் எல்லாருமே ஜீவாத்மாவே பரமாத்மாவாக ஒன்றியிருக்கிறார்கள். அது அடுத்த கட்டம், அதை நம்ம பேசுவது கிடையாது. இப்போ நம்ம குணத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த சமநிலை எங்கிருந்து வரும் சமநிலை அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இந்த ஜட உலகில் நாம் பெரும் அறிவு எதுவுமே ஜட இயற்கையின் முக்கங்களால் கலங்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஜட உலகத்தில் என்ன தான் நம்ம படித்தாலும் இது ஜடக்கல்வி. ஜடக்கல்வி புகழை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், உலகத்தில் உயர்ந்து வாழ்வதற்கு வழி கொடுக்கும். ஆனால் அது எல்லாமே ஜடத்தால் கலக்கப்பட்ட. அது ஜடக்கல்வி மனிதனை இந்த முக்கோணங்களிலிருந்தே விடுதலை கொடுக்காது. ஜடக்கல்வியால் பிறப்பேறப்படுறது நிறுத்த முடியாது. ஜடக்கல்வி ஜடம்தான். ஜடத்தை பற்றி பேசுவது தான் ஜடக்கல்வி. உலகக்கல்வி உலகத்தை பற்றி இருந்து உலகத்தில் வாழ்வதற்கு உள்ள வழி, உலகத்தை போவதுக்கு கிடையாது. என்ன தான் உலகக்கல்வி, என்ன தான் எவ்வளோதான் படித்தாலும் இருந்தாலும் இறந்து தான் ஆகணும். ஆனால் ஆன்மீக கல்வி படித்தாலும் இறந்து தான் ஆகணும். ஆனால் பிறவி கிடையாது. ஆன்மீக கல்விக்கும் ஜடக்கல்விக்கு வித்தியாசம்னா, ஜடக்கல்வி கற்றவர்கள் உலகத்தில் உயர்ந்து வந்தாலும் இறந்து தான் ஆகணும், மீண்டும் பிறந்து தான் ஆகணும். ஆன்மீக கல்வி கற்ற அப்படின்னாக்கா இறந்து தான் போனாலும் ஆனால் மீண்டும் பிறப்பது கிடையாது. அதுதான் வித்தியாசம். ஓகே. அதனால் ஜடக்கல்வி எல்லாமே இந்த முக்கோணங்களால் கலங்க தான். ஜடக்கல்வி இந்த முக்கோணங்கத்தில் அது உயர்ந்த கல்வியாக இருக்கலாம், தாழ்ந்த கல்வியாக இருக்கலாம். உலக விஷயம் அதெல்லாம் உலகத்தை சம்பந்தப்பட்டது, இந்த முக்கோணங்களால் கலங்கப்பட்டது. அந்த அறிவு சுத்தம் கிடையாது. ஆன்மீக அறிவு தான் இந்த குணங்களுக்கு ஆன்மீக அறிவு என்பது வேத சாஸ்திரம் முக்கோணங்கள் அப்பாற்பட்ட விஷயம். அதுதான் முக்கம் கலங்கப்பட்டு. அதனால் இயற்கையின் முக்கோணங்களால் கலங்கப்பட்டதான அறிவு தெய்வீக ஞானம். இந்த முக்கோணங்களால் கலங்கப்படாது என்பது தெய்வீக ஞானம் என்று கொடுக்கப்படுகிறது. ஜட இயற்கை முக்கோணங்களால் ஆனது. ஜட இயற்கை நம்ம பேசியாச்சு, முக்கோணங்கள் ஆனது. இந்த முக்கோணங்களால் கட்டுப்பட்டவனால் உன்னதமானவை தான் உயிர் வாழி ஜட இயற்கையுடன் அவனுக்கு ஒன்றுமே செய்வதற்கில்லை. ஆனால் ஆத்மாவுக்கும் இந்த ஜடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்மளை ஆட்சி செய்வது, மனிதனை வழி நடத்துறது குணம்தான் தவிர ஆத்மா கிடையாது. ஆத்மா எதையும் செய்வது கிடையாது. ஆத்மாவுக்கு உலக விஷயத்தில் செய்வது எல்லாம் குணத்தால் தான். குணம் மனம். குணத்துக்கு இயற்கைக்கு குணம், குணத்துக்கு இல்லை அறிவு. அறிவுக்குள்ள அந்த குணத்துக்கு அறிவு, மனம், செயல்கள். மனிதனை இயக்கப்படுது தவிர ஆத்மா கிடையாது. ஆத்மா நல்லவன் கிடையாது, கெட்டவன் கிடையாது. ஆத்மா உயர்ந்த ஆத்மாவும் கிடையாது, தாழ்ந்த ஆத்மா கிடையாது. அதெல்லாம் உடல் பற்றி உடலால் இந்த ஜட இயக்க சக்தியால் அந்த குணத்தால் நடத்தப்படுகின்றன. நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்றல ஆத்மா நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா கிடையாது. குணம்தான் நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்னு சொல்கிறோமே தவிர ஆத்மா நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா அப்படின்னு பேய் இருக்கும், கெட்ட பேய் நல்ல பேய் அப்படின்னு
ஆத்மா கிடையாது. அதுதான் இந்த இடத்துல இது நம்ம இந்த ஜடத்தில் ஆத்மா மாட்டிக்கொண்டு இருக்கிறது. உடலில் மாட்டிக்கொண்டு இந்த குணத்தால் செயல்படுகிறோம். இன்ப துன்பம் எல்லாமே உடல் தவிர ஆத்மா கிடையாது. அது வேறு விஷயம். அது ஆத்மா பற்றி நம்ம பேசியாச்சு. அதுதான் இந்த ஆத்மா என்பது இந்த இயற்கையுடன் அவனுக்கு ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆனால் ஜட உடலால் கட்டப்பட்டு இருப்பதனால் அவன் ஜட இயக்கியின் முக்கணங்களின் வசியத்துக்கு கீழ் செயல்படுகின்றான். நம்ம வெள்ளை சட்டை எதுக்கு சமத்தில் பிறகு வெள்ளை சட்டையாக போட்டுக்கிறோம். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டைகள். அது அறிகுறி. ஒருத்தர் கருப்பாக போட்டிருப்பான், கருப்பு சட்டைகள். கலராக போட்டிருப்பாங்க. அந்த உடையிலும் அவனோட குணத்தை தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி இந்த குணம் அவன் தாமஸ் குணத்தில் இருக்கானோ, ராஜஸ் குணத்தில் இருக்கானோ, சாத்தி குணத்தில் இருக்கிறானோ, இந்த குணத்தாலையும் ஒருவனை ஆட்சி செய்ய தவிர ஆத்மா எந்த குணத்துக்கும் கட்டுப்படாது. ஏன்னா ஆத்மானது தடச சக்தி, ஜட சக்தி கிடையாது. நான் சிக்கி கொண்டு அதனால் எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நாய் மண்ணை குறைச்சாகணும். நாய் உடல் எடுத்தால் அது குறைச்சி தான் ஆகும். அது உள்ள ஆத்மா நம்ம இருந்தாலும் அந்த உடலுக்கு ஏற்ப செயல்பட்டு தான் ஆகணும். குரங்கா இருந்தால் மரத்துக்கு மரத்து தாகும். அது உள்ளே ஆத்மா தான் இருக்குது. அது சுத்தமான ஆத்மா தான். குரங்கு அந்த உடல் எடுத்தாக்கா அந்த உடலுக்கு ஏற்றது தான் தவறணும். ரொம்ப மரத்துக்கு தாகும். பாம்பாக பிறந்திருந்தாக்கா அந்த அதே ஆத்மா நம்ம சுத்தமான ஆத்மா தான், ஜீவாத்மா. அந்த பாம்பு உடல் இருந்தாலும் அது இன்னொரு பாம்பை முழுங்கி தின்னும். புலி, கரடி ஆத்மா தான். புலி போய் இன்னொரு மானை அடித்து சாப்பிட்றதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆத்மா எந்த உயிரும் அடிப்பதில்லை, எது சாப்பிடுறதில்லை. உடல். ஸோ உடல் என்ன உடல் எடுத்துக்கொண்டோமோ அந்த உடலுக்கேற்ப செயல்பட்டு தான் ஆகும். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம மனிதனாக பிறந்ததுனால அது நம்ம செய்த புண்ணியங்க பிரிவுகள் செய்த புண்ணியத்தினால இந்த பிரிவில் அரிது மானிடாய் பிறப்பது அரிதுன்னு சொல்கிற மாதிரி இந்த மனிதனை பிறந்திருக்கிறோம். ஆனால் குணத்தால் கட்டுப்பட்டு தன்னை மறந்து வாழ்ந்து கொடுக்கிறோம். அது மாயாசக்தி, மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. இந்த குணத்தால் கட்டுப்பட்டு மதி இழந்து தன்னை உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இது ஞானத்தில் உயர்ந்த ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தன்னை உணர்வு. ஆத்மா என்பது நாம் இந்த குணம் இல்லை, இந்த குணத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்டு இருப்பது அப்படின்னு தான் அந்த காலத்து இந்த காலத்தெல்லாம் எல்லா ஞானிகளும் முனிவர்களும். அந்த காலத்து முனிவர்கள், இந்த காலத்து முனிவர் கிடையாது. அந்த காலத்து முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், தவசிகள் இப்படி நிறையா வாழ்ந்தார்கள். இந்த காலத்தில் முனிவர்லாம் கிடையாது, தவசிகள்லாம் கிடையாது. சில பேர் இருக்கலாம், ஆனால் சிறந்த பக்தர்கள் இருக்கிறாங்க. நமக்கு முன்னே பிறந்தவங்க சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், சங்கராச்சாரியா, விஷ்ணு சுவாமி, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகான்கள் இதை உணர்ந்து, இந்த ஜட இயக்கத்தை உணர்ந்து புரிந்து இதிலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்தார். அதுதான் மனிதன் செய்ய வேண்டிய செயல்கள். பல்வேறு தோற்ற நிலைக்கேற்ப உயிர்வாளிகள் பல்வேறு விதமான உடல்களை உடைய இருப்பதால் அந்த இயற்கைக்கு ஏற்பவே செயல்படுகிறார்கள். அதே மாதிரி சொல்லியாச்சு. அவர்கள் செயல்படுமாறு தூண்டப்படுகிறார்கள். சொன்ன மாதிரி உயிரினங்கள் தூண்டப்படுகிறார்கள். அந்த உடலுக்கேற்ப நான் என்ன படைச்சாகணும், அது இயற்கையோட தூண்டப்பட்டு தான். அதான் இங்கே சொல்கிறோம். அது மாதிரி சொல்லியாச்சு. இதனால் நம்ம இன்பத்தின்பமாக பலதரப்பட்ட காரணமாகுது. நல்லவன் கெட்டவன் அவனோட செயலுக்கேற்ப இன்பத்தின்பம், லாபம், நஷ்டம் அப்படி செயல்படுத்திக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஜட இயற்கையால் கட்டுப்படுத்தப்பட்ட உயிர்வாளிகள் பல்விதமான அவர்கள்
இந்த ஜட இயற்கையில் செய்யப்பட்டு சொன்ன மாதிரி அந்த 3 குணங்களுக்கு அந்த செயல்கள். இதுலேயும் ஒரு 3 மாதிரி சொல்கிறாங்க. ஒருவன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான், சத்து குணத்திற்கு மகிழ்ச்சியாக இருப்பான். ஒருவன் செயல் இழந்து இருக்கிறான், ஒருவன் உதவியற்றவனாக இருக்கின்றான். ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான், ஒருவன் செயலிலிருந்து இருக்கிறான், ஒருவன் உதவியற்றவனாக இருக்கிறான். சாத்தி குணத்தில் இருக்கிறவன் நல்ல அறிவு இருக்கும், சிந்தனை இருக்கும், எப்படி செய்யணும்னு தெரியுதுனால, நல்லது கெட்டது தெரியுதுனால அவன் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து சந்தோஷமாக இருக்கான். இந்த ராஜஸ் குணத்தில் இருக்கிறவன் வந்து செயல் இழந்திருக்கிறான். அவன் நல்லது கெட்டதும் நல்லதும் செய்வான், கெட்டதும் சுயநலத்துக்காக நல்லதும் செய்வான், கெட்டதும் செய்வான். அதில் மாட்டிக்கொண்டு செயல் இழந்திருக்கிறான். தாமஸ் குணம் உதவியற்றிருக்கிறான், மாட்டிக்கொண்டு ஏழில் மாட்டிக்கொண்டு உதவி இல்லாமல் இருக்கிற மாதிரி. தாமஸில் மூழ்கி குணத்தை மறந்து அவனை காப்பாற்றக்கூடிய ஆள் இல்லாமல் வைக்கிறது. இப்படியாக இந்த குணங்களை வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அப்படி நம்ம விரிவாக தாமஸ் குணம், ராஜகுணம் இந்த விரிவான சில இது பார்ப்போம். நம்ம ஒரு குறிப்பிட்ட இயற்கை குணத்தில் ஆதிக்கம் ஒருவனது நடத்தைகள், எல்லாம் மதியம் படித்த குறிப்பிட்ட இயற்கைக்கேற்ப குணத்துக்கு ஆதிக்கம் ஒருவனது நடத்தைகள், செயல்கள், அவை உண்ணும் விதம் முதலானவைகள் வெளிப்படுகின்றது. ஒருவன் விரும்பினால் தக்க பயிற்சியால் சத்துவ குணத்திலிருந்து விருத்தி செய்து கொண்டு பிற குணங்களுக்கு தோற்கடிக்க முடியும். அப்போ இந்த குணத்திலேருந்து எப்படி நம்ம வந்து விடுதலை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒருவன் விரும்பினால் தக்க பயிற்சியால் சத்துவ குணத்தை விருத்தி செய்து கொண்டு பிற குணங்களை தோற்கடிக்க முடியும். அப்போ அந்த குணத்தை புரியுதுக்கு எப்படி நம்ம பலவிதமான பயிற்சிகள் ட்ரைனிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி அறிவை வளர்த்து கொண்டு சில பயிற்சிகள் மூலிமா சில பேர் தியானம் பண்ணுவாங்க, வேதங்கள் படிப்பார்கள், வேத சாஸ்திரங்கள் படித்து ஞானத்தை விருத்தி செய்து கொள்ள இருப்பாங்க. சில பேர் புலனங்கள் அடக்கி தியானம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். இப்படியாக நம்ம ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு ஞானம் இல்லாத வந்து ஒரு துன்பத்துக்கு காரணம் அஞ்ஞானம். துன்பத்துக்கு காரணமே இக்னோரன்ஸ் இஸ் டேஞ்சர்ஸ். துன்பமே அறியாமையே துன்பத்துக்கு காரணம். அப்போ அறியாமை எங்கேருந்து வருது? அறிவு அறியாமை. இப்போ அந்த அறியாமையிலேருந்து விடுதலை ஆகணும்னா ஞானத்துக்கு வரணும். ஞானமே ஒளி. இப்போ ஞானத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். ஞானத்தை விருத்தி செய்து கொண்ட சில பயிற்சிகள் செய்வதனால இந்த தாமஸ் குணம், ராஜஸ் குணத்திலிருந்து மேன்மைக்கு பார்க்கும். நம்மளோட நோக்கமே கிருஷ்ண பக்தியோட, அகில உலக கிருஷ்ண பக்தியோட இயக்கத்தோட நோக்கமே மனிதர்கள் இந்த தாமஸ் கோணத்தில் இருக்கணும், ராஜஸ் கோணத்தில் இருக்கிற மனிதர்கள் குணங்களை மாற்றி சாத்விக குணத்துக்கு கொண்டு வருவது தான் நம்மளோட முக்கியமான நோக்கங்கள். பல பேர் ஹரிகிருஷ்ண இயக்கத்தை பற்றி மட்டமாக பேசுவார்கள். நம்மளோட நோக்கம் வந்து மக்களை சேகரிக்கிற நோக்கம் கிடையாது, மனிதர்களை உயர்த்துவது தான். சில பேர் ஜாதிகள் பற்றி கீழ் ஜாதி மாதிரி மனிதனை உயர்த்துவது, குணங்களால் உயர்த்துவது. தாமஸ் குணத்தில் இருக்கிற நம்ம சொன்ன தாமஸ் சூத்திரங்களில் மிருகங்களை மாற்ற முடியாது. மிருகங்களை எந்த அளவுக்கும் குணத்தை மாற்றிக்க முடியாது. சில பேர் வீட்டில் இப்போ புளியை வீட்டில் வச்சு வளர்த்தோமா அதுக்கு வெறும் பாலும் உணவுகளையும் சோறும் போட்டு வளர்த்தோமா அந்த புலிக்கு வேட்டாட தெரியாது. இயற்கையாக இருந்தாலும் அதுக்கு அதை பழக்கப்படுத்தலைன்னா அது சாதுவாக தான் இருக்கும். புலிக்குட்டி சிங்கக்குட்டிலாம் குடிங்க விளையாடலாம், நாய்க்குட்டிங்கள் மாதிரி நம்ம விளையாடலாம், அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதுக்கு ஒன்றும் பயிற்சி கிடையாது. இன்னும் தாய் அதுக்கு பயிற்சி செய்யலை. எப்படி வேட்டையாடுது. எப்பொழுது ஒரு சிங்கம் தன் குட்டியை வேட்டையாட கூட்டி போய் அந்த இறைச்சிகளை கண்ணி பிடிச்சி அந்த இறைச்சிகளை சாப்பிடும்போது, இந்த குட்டிகளும் சாப்பிடும்போது அந்த ருசி, அந்த ரத்தம் அந்த ருசிக்கு உள்ளுக்கு போக
அதுங்களுக்கும் அந்த புத்தி வந்துவிடும். வேட்டையாடி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அது பசிக்காக வேட்டையாடி சாப்பிடும். அப்போ தாய் கற்றுக் கொடுக்கும். சிங்கக்குட்டிக்கெல்லாம் புலிக்குட்டிக்கெல்லாம் எல்லாமே தாய்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியது. அதுபோல் மனிதன் எந்த மாதிரி பழக்கத்தை பொறுத்தது, எந்தெந்த குணத்தில் எந்தெந்த குணத்தில் எப்படி அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய பயிற்சிகள் கொடுக்கும். ஹரிகிருஷ்ண இயக்கம் மனிதனை உயர்ந்த குணத்துக்கு கொண்டு வரக்கூடியது தான் மனிதன். நம்மளோட நோக்கமே தவிர வேறு நோக்கம் எடிக்கேட் பண்ணுறது. நம்ம 2வது பாகத்தில் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.